ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் மற்றும் மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆர்டிகல்ஸ் மற்றும் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் 50 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். தமிழ்நாடு எந்த ஆண்டு வரை ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருந்தது? விடை 1986. அதாவது தமிழ்நாடு 1986 வரை ஈரவை சட்டமன்றத்தை கொண்டிருந்தது. அதன் பிறகு ஓரவை சட்டமன்றமாக மாறியது. தமிழ்நாட்டில் ஈரவை சட்டமன்றம் இருந்தபோது சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை ஆகியவை இருந்தன. கீழ் காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா, தவறான வாக்கியம் ஆப்ஷன் பி, அதாவது பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. கூற்று ஏ, ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது. காரணம், தேர்வு குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறார்கள் கொடுத்திருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. பாராளுமன்ற சலுகைகளை டேஷில் குறிப்பிடப்பட்டுள்ளன. விடை ஆப்ஷன் ஏ, விதி 105. விதி 105 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தின் அவைகள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் குழுக்களின் அதிகாரங்கள், சலுகைகள் போன்றவை. சரத்து 194 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றங்களின் அவைகள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் குழுக்களின் அதிகாரங்கள், சலுகைகள் போன்றவை. இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது பாராளுமன்றம், இது சட்டமன்றம். நம்பிக்கையில்லா தீர்மானம் முதலாக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த பொழுது பிரதம அமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதல் நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடு விடுதலை அடைந்த பின்னர் 1963ஆம் ஆண்டுதான் முதலாக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. சீனாவுடனான இந்தியாவின் யுத்தம் முடிந்த தருணம். அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு எதிராக முதுபெரும் தலைவர் ஜே.பி. கிருபாலினி நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தின் மீது நாடாளுமன்றத்தில் மொத்தம் 4 நாட்கள் 21 மணி நேரம் விவாதம் நடைபெற்றது. அத்தீர்மானத்துக்கு எதிராக 347 எம்பிக்களும் ஆதரவாக 62 பேரும் வாக்களித்தனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததால் நேருவின் அரசு தப்பியது. மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? விடை ஆப்ஷன் பி, 10 உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு. இவற்றுள் எது அதிகமோ அது. பின்வருவனவற்றுள் எந்த அரசமைப்பு விதி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார் என கூறுகிறது? விடை ஆப்ஷன் ஏ, 89. பிரிவு 89 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு இந்திய துணை ஜனாதிபதி மாநிலங்களின் சபை, அதாவது ராஜ்யசபாவின் அதிகாரப்பூர்வ தலைவராக இருப்பார் என்று கூறுகிறது. இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரிகள் கீழ்கண்ட கணக்குகளை தணிக்கை செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3, அதாவது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மேலும் யூனியன் பிரதேசங்களின் அரசாங்கங்கள். முதல் இந்த தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரிகள்னா யாருன்னு பார்ப்போம். தலைமை கணக்கு தணிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்க யாருன்னா
இந்திய அரசு, மாநில அரசுகள் மற்றும் அரசு நிதி உதவியை கணிசமான அளவில் பெறும் அமைப்புகளின் வரவு செலவு கணக்கை சரிபார்க்கும் ஒரு அதிகார மையமாகும். இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பில் சாப்டர் 5 கீழே இந்த டாபிக் வரும் உங்களுக்கு. இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் யார்? விடை ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்கள் அவை உறுப்பினர்களின் தேர்தல் முறை. இந்திய பாராளுமன்றத்தில் கொறடாக்கள் நியமனம் செய்யப்படும் அடிப்படை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாராளுமன்ற அரசாங்கத்தின் மரபுகளின் அடிப்படையில். முதல் இந்தியாவில் கொறடானா என்னன்னு பார்ப்போம். இந்தியாவில் தங்கள் கட்சியின் கட்டளைகளை நிறைவேற்றுபவர்களான கொறடாக்கள் தங்கள் கட்சியின் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற கூட்டங்களில் தவறாது கலந்து கொள்ள கட்டளையிடும் நபர் ஆவார். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ இங்கே ஆர்டிக்கல் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. விடை ஆப்ஷன் டி, அதாவது 4வது பாயிண்ட் விதி 167ன்னு கொடுத்துருக்காங்க. ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பானவற்றில் முதல் அமைச்சருக்குள்ள கடமைகள்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான விடை. மீதி இருக்கிறது எல்லாமே மிஸ்மேட்சாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். விதி 153 ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும். விதி 155 ஆளுநர் நியமனம். விதி 161 ஆளுநருக்கு மன்னிப்பு வழங்குதல், தண்டனை குறைத்தல், தண்டனை ஒழித்தல் போன்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார்? விடை ஆப்ஷன் பி தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு. அதாவது இந்திய தலைமை நீதிபதி CJI இந்திய குடியரசுத் தலைவரால் அரசியல் அமைப்பின் சரத்து 124 பிரிவு 2 கீழ் நியமிக்கப்படுகிறார். ஸோ இந்த ஆர்டிகல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓர் மாநில சட்டமன்ற மேலவை நிதி மசோதாவை டேஷ், அதாவது எத்தனை நாட்களுக்கு மட்டுமே வைத்திருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி 14 நாட்கள். பண மசோதாவை மாநில சட்டப்பேரவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். மேலும் ஈரவைகள் கொண்ட சட்டமன்றத்தில் இது மாநில சட்டமன்ற மேலவைக்கு அனுப்பப்படுகிறது. அங்கு அதை அதிகபட்சம் 14 நாட்களுக்கு வைத்திருக்க முடியும். பின் வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றம் பரிந்துரை செய்யும். இது இந்திய அரசியலமைப்பின் 169வது சரத்தின்படி மாநில சட்ட மேலவையை கலைக்கவும் உருவாக்கவும் பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. ஸோ மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஆர்டிக்கல் 169. ஒரு மாநில அரசு சேவை ஆணையத்தின் உறுப்பினர் யாரால் முறையே நியமிக்க மற்றும் நீக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர். அது என்னன்னு பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 14 கீழ் சரத்து 315 முதல் 323 வரை மாநில பொது சேவை ஆணையத்தின் அதிகாரங்கள் உறுப்பினர்களை நியமித்தல் மற்றும் பதவி நீக்கம் போன்றவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே மாதிரி மாநில பொது சேவை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பகுதி பார்த்தீங்கன்னா 14 அண்ட் ஆர்டிகல்ஸ் 315லேருந்து 323 வரைக்கும். பாராளுமன்றத்தில் புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து கொண்டுள்ளது? இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விடை ஆப்ஷன் டி சரத்து 3.
இந்த சரத்து மாநிலங்களின் பகுதிகளை பிரித்தல், எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுவது குறித்தும் அதிகாரம் அளிக்கிறது. 11வது மக்களவையின் சபாநாயகர் யார்? விடை ஆப்ஷன் பி சிவராஜ் பட்டேல். 18 ஜூன் 2019 24 ஜூன் 2024 வரைக்கும் 17வது மக்களவையின் சபாநாயகராக பொசிஷன்ல இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள். மேலும் 2024ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 18வது மக்களவைக்கும் ஓம் பிர்லா 2வது முறையாக சபாநாயகராக பணியாற்ற உள்ளார். பின் வருவனவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கோடைக்கால கூட்டத்தொடர் மக்களவை கூட்டத்தொடர் கிடையாது. ஆனால் இந்த கோடைக்கால கூட்டத்தொடர் என்னன்னா ஒரு நிறுவனம் அப்படி இல்லைன்னா ஒரு அமைப்பு நடத்தும் கூட்டமாகும். இது தொழில்முறை மேம்பாடு, சிறந்த நடைமுறைகள், பந்தயங்கள் போன்றவற்றை பற்றி விவாதிப்பதற்காக நடத்தப்படுகிறது. மத்திய அரசாங்கத்தின் முதன்மை சட்ட அதிகாரி யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி தலைமை சட்ட அதிகாரி. அது என்னன்னு பார்ப்போம். இந்திய அரசாங்கத்தின் முதன்மை சட்ட அதிகாரிங்கிறது யாருன்னா அட்டார்னி ஜெனரல். இந்த அட்டார்னி ஜெனரல்ங்கிறவங்க மத்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகராகவும் செயல்படுகிறார். இந்தியாவின் தற்போதைய தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கட ரமணி அப்படிங்கிறவர் 2022 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த பதவியில் உள்ளார். ஸோ பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் டேஷ் அதாவது எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி 1960. பின்வரும் அரசியல் அமைப்புகளில் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே பதவியில் இருக்கக்கூடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மாநில ஆளுநர். பின்வரும் விதிமுறைகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட இயலும்? விடை ஆப்ஷன் டி மாநிலத்தின் சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகள். விதி 200 விளக்குவது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை பணியமர்த்துவது யார்? விடை ஆப்ஷன் சி ஆளுநர். 2 அல்லது அதற்கு மேல் மாநிலங்கள் தங்களுக்கென பொதுவான அரசு பணி தேர்வாணையம் ஏற்படுத்தி அதன் தலைவரை நியமிப்பவர் யார்? விடை ஆப்ஷன் பி இந்திய குடியரசுத் தலைவர். முதலாக ராஜாஜி எந்த ஆண்டு சென்னையின் முதலமைச்சர் ஆனார்? விடை ஆப்ஷன் டி 1937. ராஜாஜி சென்னை மாகாண முதலமைச்சராக இருமுறை பதவி வகித்தவர். அது எப்பன்னு பார்ப்போம். இவர் இருமுறை சென்னை மாகாண முதலமைச்சராக 5 ஆண்டுகள் பதவி வகித்தவர். முதன்முறையாக பிரித்தானிய இந்தியாவின் ஆட்சியில் 1937 முதல் 1939 முடியவும், பின்னர் இந்திய விடுதலைக்கு பின் 1952 முதல் 54 முடியவும் சென்னை மாகாண முதலமைச்சராக பணியாற்றினார். ஸோ இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1937 1939, செகண்ட் டைம் 1952 54. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பின்வரும் எந்த சரத்தின் கீழ் சர்வதேச ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதற்கு மாநில பட்டியலில் உள்ள சட்டங்களை நாடாளுமன்றம் உருவாக்க முடியும்? விடை ஆப்ஷன் டி சரத்து 253. கீழ் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. எப்போதும் மாதிரி ஆர்டிகல்ஸ் ஒரு பக்கமும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னொரு பக்கம் கொடுத்துருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் டி, அதாவது விதி 370 பார்த்தீங்கன்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர், விதி 153 ஆளுநர், விதி 163 முதலமைச்சர், விதி 170 சட்டப்பேரவை.
மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு விதி 74வது அமைச்சரவையை விளக்குகிறது. இரண்டாவது அது கூட்டு பொறுப்பை இவற்றுள் பெற்றிருக்கவில்லை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது? விடை ஆப்ஷன் டி 3 முறை. டாமன் அண்ட் டையூ மற்றும் தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி ஆகிய யூனியன் பிரதேசங்கள் எப்போது ஒரே யூனியன் பிரதேசமாக மாறியது? விடை ஆப்ஷன் சி ஜனவரி 26, 2020. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. ரகசிய பணி செலவுகளை தணிக்கை செய்ய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு கட்டுப்பட்டு உள்ளது. காரணம், நிர்வாகியால் தலைமை தணிக்கை கட்டுப்பாடு அதிகாரி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ சரி, ஆனால் 6 தவறு. ஜனாதிபதி பற்றிய பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் ஒப்பிடுகன்னு கொடுத்திருக்காங்க. விதி 53, 352, 76, 75 கொடுத்திருக்காங்க. விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் பி என்னன்னா விதி 53. மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. விதி 352. தேசிய அவசர நிலை. விதி 76. இந்திய தலைமை வழக்கறிஞர் நியமனம். விதி 75. பிரதமர் நியமனம். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது யார்? விடை ஆப்ஷன் டி, அதாவது 1 and 2 ரெண்டுமே மக்களவை உறுப்பினர்கள், மேலும் மாநிலங்களவை உறுப்பினர்கள். முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி ஏப்ரல் 4, 1957. இந்தியாவின் முதல் பொது தேர்தலுக்கு பிறகு 1952 ஏப்ரல் 17 அன்று முதல் மக்களவை அமைக்கப்பட்டது. இது அதன் முழு பதவிக்காலமான 5 ஆண்டுகளை நிறைவு செய்து 1957 ஏப்ரல் 4 அன்று கலைக்கப்பட்டது. கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்? விடை ஆப்ஷன் ஏ அரசியல் அமைப்பு திருத்த மசோதா. அரசியல் அமைப்பு திருத்த மசோதாக்கள் கொண்டு வரப்படும் முறை என்னன்னு பார்க்கலாம். பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மசோதாவை அறிமுகப்படுத்த வேண்டும். அடுத்த பாயிண்ட், ஒவ்வொரு அவையிலும் மசோதா நிறைவேற்றப்பட அந்த அவையின் மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் பெரும்பான்மை வாக்குகளை பெறப்பட வேண்டும். கீழ்கண்டவற்றுள் மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியல் அமைப்பு சட்ட சரத்து என்ன, ஆர்டிகல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி விதி 165. எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி 1986. அதாவது தமிழ்நாடு சட்ட மேலவை 1986 நவம்பர் 1ஆம் தேதி கலைக்கப்பட்டது. 1950 முதல் 1986 வரை இச்சட்ட மேலவை செயல்பட்டு வந்தது. ஸோ இந்த டியூரேஷன் மட்டும் நல்லா பார்த்துக்கங்க. மாநில சட்டப்பேரவையின் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை என்ன? விடை 500 உறுப்பினர்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநில சட்டப்பேரவையில் 500 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மற்றும் 60 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார். காரணம், மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர், அதாவது கூற்றும் காரணமும் சரி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர்
பதவி இடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. பின்வரும் விதிமுறைகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட இயலும்? விடை ஆப்ஷன் டி, மாநிலத்தின் சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகள். 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி, சொத்துரிமை. குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்பாளரின் வயது வரம்பு எதற்கு குறையாமல் இருக்க வேண்டும்? விடை ஆப்ஷன் பி, 35 வயது. கால வரிசைப்படி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. துணை ஜனாதிபதி அவர்களுடைய பெயர்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. விடை ஆப்ஷன் பி, அதாவது ஃபர்ஸ்ட் நாராயணன் 1992 97 வரைக்கும், இரண்டாவது கிருஷ்ணகாந்த் 1997 2002 வரைக்கும், பைரோன் சிங் ஷெகாவத் 2002 2007 வரைக்கும், முகமது ஹமீத் அன்சாரி 2 முறை துணை ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 முறை துணை ஜனாதிபதியாக இருந்தவங்க யாருன்னு கேட்டால் முகமது ஹமீத் அன்சாரி 2007 12 வரைக்கும் மற்றும் 2012 17 வரைக்கும். மாநிலங்களவை டேஷ்க்கும் மிகாத உறுப்பினர்களை கொண்டுள்ளது. விடை ஆப்ஷன் பி, 250. இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களவை மற்றும் மக்களவை பற்றிய தகவல் பார்க்கலாம். மாநிலங்களவை இந்திய நாடாளுமன்றத்தின் மேல் சபை. இதில் அதிகபட்ச 250 உறுப்பினர்கள் இருக்கலாம். மக்களவை இந்திய நாடாளுமன்றத்தின் கீழ் சபை. இதில் 552 உறுப்பினர்கள் இருக்கலாம். மாநிலங்களவை உறுப்பினராக இருக்க குறைந்தபட்ச வயது 30 ஆண்டுகள். மக்களவை உறுப்பினராக இருக்க குறைந்தபட்ச வயது 25. பின் வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது? விடை ஆப்ஷன் டி, விதி 155 ஆளுநர் பதவி நீக்கம்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா விதி 155 ஆளுநர் நியமனம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சர் ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை மட்டுமே தனது பதவியை வகிக்கிறார். காரணம், முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. மேலும் ஆர் என்பதற்கு கீழ்கண்டவற்றில் 4 மாநிலங்களிலும் சட்டமன்ற மேலவையை கொண்ட சரியான தேர்வு எது? விடை ஆப்ஷன் ஏ, ஜம்மு காஷ்மீர், பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. காரணம் கொடுத்திருக்காங்க. ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர் ஆகும். காரணம் பார்த்தீங்கன்னா மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுபவர் முதல்வர் ஆவார். இதில் விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் டி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? விதி 275. மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலை நியமனம் செய்பவர் யார்? விடை ஆப்ஷன் சி, ஆளுநர். எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி, சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. மாநில அரசில் அமைச்சர்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார்கள். விடை ஆப்ஷன் டி, சட்டமன்றம். புதிய அகில இந்திய பணியினை யாரால் உருவாக்க இயலும்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ, பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் இந்திய பணியினை உருவாக்க முடியும். இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னர் யார்? விடை ஆப்ஷன் டி, சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு அவர்கள்
ஆகஸ்ட் 15 1947 முதல் மார்ச் 2 1949 வரை உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநராக இருந்தார். இந்திய அரசியலமைப்பின் 326ஆம் விதி கீழ் காணப்படும் எதை குறிக்கிறது? விடை ஆப்ஷன் ஏ, அதாவது மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது. நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம்? விடை ஆப்ஷன் சி, 14 நாட்கள். இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் தான், கொஸ்டின் ஃபார்மேட் தான் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. பிரதம அமைச்சர் அரசு என்கின்ற கப்பலின் கேப்டன் என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, முன்ரோ. ஒன்றியம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வு டேஷ் அட்டவணையில் உள்ளது? ஆப்ஷன் சி, 7வது அட்டவணை. இந்த ஒன்றியம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வுன்னு பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணையில் தான் இருக்குது. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 பட்டியல் கொடுத்துருக்காங்க இந்த 7வது அட்டவணையில். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த துறைகளை விட இப்போ துறைகள் நிறைய குறைஞ்சிருக்கு, சிலதில் ஏறி இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஒன்றிய பட்டியல் ஆரம்பத்தில் 97 துறைகள் இருந்துச்சு. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸுக்கு அப்புறமா 100 துறைகளாக அதிகரிச்சதுக்கு. மாநில பட்டியல் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 66 துறைகள் இருந்துச்சு. இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா 61 துறைகளாக குறைக்கப்பட்டிருக்கு. கடைசியாக பொதுப்பட்டியல் 52 துறைகளோட இருக்குது. கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.